நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் நண்பர்களே, வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவை மட்டுமே பாருங்கள். முழுக்க இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு வந்துடும். நம்ம வந்து தேடாமே நம்மளோட வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. 13/5/2025 ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் 467 உண்டான கெஸிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 12/5/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 939. இந்த 939க்கு நம்ம சேனலோட கெஸிங்ஸ் ஏதாவது பாஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ போர்டு வந்து 9ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. பி போர்டு வந்து சி போர்டு வந்து 9ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. நம்ம போர்டுக்கு 2 நம்பர் எடுத்திருந்தோம். அதில் 8 மற்றும் 9 மட்டும் தான் எடுத்திருந்தோம். அதில் வந்து ஏ போர்டும் நமக்கு சி போர்டும் வந்து பாஸ் ஆயிருந்தது. மற்றபடி ஏபிபிசிஎஸ்சியோ இல்லை 3 டிஜிட்டோ வந்து நமக்கு எதுவுமே பாஸ் ஆகலை. சிங்கிள் ஷாட்டு வந்து நமக்கு நேற்று வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம 8ஆம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம், 9ஆம் நம்பர் வரனால நமக்கு டோட்டலாகவே வந்து நமக்கு நேற்று வந்து பெரிய வின்னிங் அப்படிங்கிறது ஏபிபிசிஎஸ்சியில் எதுவுமே நமக்கு கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 939 அப்படின்னு டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க. டபுள்ஸ் அடிச்சனால நமக்கு வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி மிஸ் ஆச்சுன்னா நம்ம 0-5 தான் ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருந்தோம். 0-5 டார்கெட் பண்ணோம். 0-5 உள்ளே வராமல் மறுபடியும் எகைன் அடுத்த நாளும் வந்து நமக்கு டபுள்ஸ் இறங்கினால நமக்கு ஒரு பெரிய வின்னிங்கே வந்து இந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டோம். போர்டு மட்டும்தான் பாஸ் பண்ணியிருந்தோம். ஏ போர்டும் சி போர்டு மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, 13/5/2025 ஸ்ரீசக்தி லாட்ரி ட்ரா நம்பர் 467 உண்டான கெஸிங்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி உண்டான போர்டு கெஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ போர்டில் 6 மற்றும் 2, பி போர்டில் 2 மற்றும் 6, சி போர்டில் 6 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸில் மேட்சஸ்ன்னு எடுத்துங்க. மேட்ச் ஆனால் கண்டிப்பாக விட்டுருங்க. உங்களுக்கு என்ன கெஸிங்ஸ் வருது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதிலிருந்து எனக்கு தெரிஞ்சபடி ஒரு ஏ போர்டோ பி போர்டோ சி போர்டோ ஏதாச்சும் ஒன்றாவது வந்து நாளைக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு வின்னிங் கிடைக்கும். அடுத்த ஆல் போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். உங்களோட கெஸிங்ஸில் 6 அல்லது 2 வருதான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கெஸிங்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து 6 மற்றும் 2 வந்து எகைன் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கனால நான் போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணுறதுல ஏ போர்டு பி போர்டு சி போர்ட்லேயும் 6-2, ஆல் போர்ட்லேயும் 6-2 தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எப்பவுமே வந்து போர்டுக்கு என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதே தான் வந்து ஆல் போர்டும் கொடுப்போம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கு உண்டான சிங்கிள் ஷாட் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஏபிபிசிஎஸ்சி கெஸிங்ஸ் பார்த்துட்டு நம்மளோட சிங்கிள் ஷாட் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் நண்பர்களே. இன்றைக்கு உண்டான ஏபிபிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் ஒரு 16 செட்டு மேக் பண்ணியிருக்கேன். அந்த 16 செட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக எடுக்கிற அந்த 4 நம்பர் 0, 5, 4, 1 அப்படின்னு சொல்லி அந்த 4 நம்பர் கூட நமக்கு வந்து ஆல் போர்டில் 6 மற்றும் 2 அப்படிங்கிற அந்த 2 நம்பர் அமைஞ்சிருக்கு. அது கூட மேட்ச் பண்ணும்போது நமக்கு இந்த 16 செட் அமைஞ்சிருக்கு. இந்த 16 செட் என்னென்னு பார்த்தோம்னா 60, 65, 64, 61, 20, 25, 24, 21, 06, 56, 46, 16, 02, 52, 42, 12 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட்டு நான் இந்த இடத்துல டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸில் இது மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் 2 போர்டு வந்து கண்டிப்பாக இதில் வந்து வின்னிங்காக இருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கு உண்டான பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி பாக்ஸ் நம்ம எப்படி பெஸ்ட்டு ஏபிசி 3 டிஜிட் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முந்தானத்து ரிசல்ட் பார்த்தோம்னா 535 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நம்ம இதுக்கே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 0 அல்லது 5 வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வரல. 939 அப்படின்னு சொல்லி எகைன் டபுள்ஸ் ஆனதுனால நமக்கு வந்து அந்த 0-5 அப்படிங்கிறது உள்ளே வரல. 0-5 உள்ளே வந்துருதுன்னா 90, 95 அப்படின்னு சொல்லி வந்து நேற்று நமக்கு வந்து ஒரு ஏபிபிசிஎஸ்சி சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து மறுபடியும் டபுள்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. அதனால் நான் வந்து மறுபடியும் டார்கெட் பண்ணுறது 0 அல்லது 5 தான் டார்கெட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப கான்மலான ஒரு இதுதான். இது வந்து 90% கண்டிப்பாக வந்து இது வந்து சக்ஸஸ் ஆகும். நான் அதனால தான் இன்றைக்கி என்னோட கெஸ்ஸிங்ஸில் வந்து 6 மற்றும் 2 அப்படிங்கிறது ஆல் போர்டு அமைஞ்சிருக்கனால நான் வந்து டார்கெட் பண்ணுற நம்பரு 60, 06, 20, 25, 65, 56, 02, 52 அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 8 செட்டு வந்து தான் அந்த இடத்துல பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சியில் மறுபடியும் 0-5 வச்சு டார்கெட் பண்ணி தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸில் இது மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் லிமிட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக விட்டுருங்க நண்பர்களே. 0-5 நாளைக்கு யார் யாருக்கு கெஸிங்ஸில் வருது அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தனால நான் வந்து பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சியில் அதாவது இந்த 16 செட்லேருந்து நான் பிரித்தது பார்த்தீங்கன்னா இந்த 8 நம்பரும் நான் வந்து உங்களுக்கு பிரித்து டிப்ஸாகவே வந்து கொடுத்துருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது நண்பர்களே.
இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு பார்த்தோம்னா 6 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம வந்து சிங்கிள் ஷாட்னு கொடுப்போம். இன்றைக்கி எனக்கு சிங்கிள் ஷாட்டில் அமைஞ்சிருக்கிறது 6ஆம் நம்பர் அமைஞ்சிருக்கு. உங்களோட கெஸ்ஸிங்ஸ்லாம் 6ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 6ஆம் நம்பர் எடுத்து ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிவிட்டு 2ஆம் நம்பர் சப்போர்ட் ப்ளே பண்ணுங்கள். 2ஆம் நம்பர் சப்போர்ட் வைக்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு 2 ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா 2 ஸ்ட்ராங்காக போட்டு 6ஆம் நம்பர் வந்து சப்போர்ட்டுக்கு ப்ளே பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கு என்ன வருது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உண்டான ஏபிசி 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் மொத்தம் ஒரு 4 பாக்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். அந்த 4 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 609, 659, 209, 259 அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாக்ஸ் நான் அந்த இடத்துல டார்கெட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பாக்ஸ்லேருந்து ஒரு 3 டிஜிட் வின்னிங் கொடுத்தோம்னா நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் கிடைக்கும். லாஸ்ட் வீக் வந்து இந்த ஸ்ரீசக்தியில் வந்து 215க்கு நம்ம ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தரமான ஒரு வின்னிங் கொடுத்த மாதிரி இருக்கும். மெயினாக 9ஆம் நம்பர் மேலே ஒரு கண்ணு வச்சுங்க நண்பர்களே. 9ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 939 அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டில் வந்து ஏதோ ஒரு நம்பர் இறங்கணும். அப்படி இறங்குச்சுன்னா 9ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பர் வச்சு தான் நான் மேக் பண்ணி 3 டிஜிட்டே வந்து கொண்டு வந்திருக்கு. 609, 659, 209, 259 அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே கொடுத்த நம்பரை தான் ரிப்பீட்டடாக இன்றைக்கி கொண்டு வந்திருப்பேன். கொடுத்த நம்பர்லேருந்து இன்றைக்கி ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 3 டிஜிட்டு சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சதுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்ஸ் நம்பரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.